கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1387க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கின்றேன். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாகும். ஞானமுள்ளவர்களுக்கு, விவேகம் உள்ளவர்களுக்கு ஜீவனுடைய வழியை பற்றி நன்கு தெரியும். எனவே விவேகிகள், ஞானவான்கள், புத்திமான்கள் ஜீவ வழியிலே நடப்பார்கள். அந்த ஜீவ வழியிலே அவர்கள் நடக்கிற பொழுது அவர்கள் பார்வையும் அவர்களுடைய எதிர்காலமும் உன்னதத்தை அடைகிறதாயிருக்கும். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் தோன்றி மறைந்திருக்கிறார்கள். ஞானவான்களாய் தோன்றினவர்கள் குறைவுதான். பாருங்க, பெரிய பெரிய தேசங்கள் இருக்கிறது. எல்லா விஞ்ஞானிகளும் சில கண்டுபிடிப்புகளை செய்கிறார்கள். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் மாத்திரம் நோபல் பரிசு பெற்றவர்கள், பெறுகிறவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. காரணம் என்ன? ஞானவான்களாய், விவேகிகளாய் அந்த விஞ்ஞானிகள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் நடக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் விவேகியாய், ஞானவானாய், புத்திமானாய் நடப்பானானால் நிச்சயமாக அவன் ஜீவ வழியை பின்பற்றுவான். ஜீவ வழிதான் பரலோகத்திற்கு போகின்ற பாதையை காட்டும். ஒருவேளை ஜீவ வழியிலே துன்பங்கள் வரலாம், துயரங்கள் வரலாம். ஆனால் அவை எல்லாவற்றையும் கடந்து உன்னதத்தை அடைகிற ஒரு பாக்கியத்தை விவேகிக்கும் புத்திமானுக்கும் தரும். செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் ஜீவ வழி எது என்று கேட்டு அந்த வழியிலே வாருங்கள். ஜீவ வழிதான் இயேசு கிறிஸ்து காட்டுகிற வழி. அந்த வழியிலே நடப்பீர்களானால் உன்னதத்தை அடைவீர்கள். உங்கள் வாழ்வு உன்னத வாழ்வாய் அமையும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஜீவ வழியிலே நடக்கின்றவர்கள் உன்னதத்தை அடைவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜீவ பாதை தான் தேவனுடைய பாதை. இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் எல்லாம் ஜீவ வழியை காட்டுவதாக அமைந்தது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள், போதனைகளை கேட்டு ஜீவ வழியிலே நடப்பீர்களானால் உன்னதத்தை நீங்கள் அடைவீர்கள். உங்கள் வாழ்வு உன்னத வாழ்வாய் அமையும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.